நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்குது. பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகளும் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலையும் போராடிட்டு இருக்கான். இங்கே தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல. எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும். எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்லை. ஒரு விழாவில் உட்காந்து சுதா ரங்கநாதன் சொல்ல தெரியலையா? 3 பேர் பேச்சுக்கிறாயா அந்த காணொலியில. இவரே வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில் இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு. கேவலப்படுத்தி காய் துப்பி விட்டுருவேன். சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் வாழ்ற நாட்டில் நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு எதுவும் போய் பிறப்புறாங்க. பார்த்து படிக்கும் போது அதுல அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்புலவர் அவர் உங்க பேர் என்ன? சுதா ரங்கண்ணா. நீங்க என்ன கதக்கடியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம். இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொடுமை. என்ன பண்ண சொல்ற நீ? ஆத்து மணல அல்றத எப்ப நிறுத்தீங்கன்னா இன்னும் 3 ஆண்டுகளில் நிப்பாத்திடுவோம். 3 நாளே தள்ள மாட்டாரு. அதுலயும் அவர் பேசுறாரு முதலமைச்சர், தேடி தேடி பார்த்தாலும் எங்கள் ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியில குறைய காண முடியாது தெரியுது, ஆட்சியவே காணாம. ஐயோ ஐயோ, இது 23ஆம் புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்களும் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா இல்ல, வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. திருடங்கையிலே சாதி போயிருச்சு, நாட்டை காப்பாற்ற முடியல. ஐயா வராரு முதலமைச்சர், வானூர்தி நிலையத்திலிருந்து இறங்கி இந்த ஊடகவியலாளர்கள்லாம் போய் நிற்றாங்க. ஐயா, நீட்டு தேர்வில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம். இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு, அதுல என்னவாக இருக்கிறீர்கள்? அதுல ஒண்ணு இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது ஒரு அரசு. இதுக்கு மறுசீராய்வு மனுக்கு போகுதுங்க. குடிக்கிறதுல மறுசீராய்வு போகுது, பிள்ளைங்க படிக்கிறதுல வாய முடிக்கிட்டு இருக்கு. இங்க போயிட்டு என்ன பண்ணுது, பாதை எப்படி இருக்குன்னா கதை எப்படி இருக்குல்ல, கடையை